தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தாவேகாவினருக்கு புது எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் துவங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து பரபரப்பாக செயல்பட்டு வருகிறார். கட்சி கொடி, கொள்கை விளக்க மாநாடு, செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் என்று கடந்த ஆண்டு அறிவிப்புகள் வெளியாகின. இந்த நிலையில் 2025 ஆண்டு துவங்கிய வாக்கிலேயே பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவை சந்தித்து ஆதரவு கொடுத்து மக்கள் சந்திப்பை தொடங்கியுள்ளார் விஜய். கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு நிர்வாகிகளின் நியமனம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இருபெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உட்கட்டமைப்பை வலிமையாக அமைக்க திட்டமிட்டுள்ளார் விஜய். அதன்படி 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று சுமார் 100 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர். இதற்கான விண்ணப்பங்கள் தாவேகாவின் பனையூர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டது. கட்சியில் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்ற கட்சியினர் இழுத்தாலும் சென்று விடாதபடி விலைக்கு போவாதவர்களாக என்றென்றும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த விஜய் அதனை நிதானமாகவே கையாண்டு வருகிறார். பூத் கமிட்டி தொடங்கி மாவட்ட செயலாளர் வரை கட்சியின் கட்டமைப்பு வலிமையாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளாராம். அதன்படி விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் தொகுதி வாரியாக மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த். இந்த நிலையில்தான் கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமனத்திற்கு கட்சியினர் பணம் பெறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது விஜயின் கவனத்திற்கு சென்ற நிலையில் தாவேகாவினருக்கு நிர்வாகிகள் விஷயத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளுக்கு பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ கட்சியில் இருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்றும் கடுமையான நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரித்துள்ளார் விஜய். இந்த கருத்தை நிர்வாகிகளுடன் பேசிய ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். தாவேகா நிர்வாகிகளிடையே ஆனந்த் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கட்சி வட்டாரத்தில் விசாரித்த போது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் இம்மாத இறுதி அல்லது கட்சி தொடக்க நாளான பிப்ரவரி 2ஆம் தேதி நிர்வாகிகளின் பட்டியலை விஜயை வெளியிடுவார் என்று கூறியுள்ளனர். மாநாட்டுக்கு பிறகு 2 மாதங்களாக சைலண்டாக இருந்த தாவேகா ஆக்ஷன் மோடுக்கு வந்துள்ளதால் கட்சியினர் குஷியாகியுள்ளனர்.